எளிய முறையில் பெரிதும் பராமரிப்பு இல்லாமல் ஈஸியாக வளர்க்கக்கூடிய காய்கறி வந்து வெண்டைக்காய் தான். அந்த வெண்டைக்காய் வந்து இந்த கோடைக்காலங்கள்லையும் சூப்பராக வளரும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். மண்கலவை மட்டும் தரமான மண்கலவையாக இருந்துச்சு அப்படின்னா 60-70% இதில் எந்த பிரச்சனையுமே வராதுங்க. மீதி வந்து 30-40% வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் மற்றும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தான் வந்து பிரச்சனையை கொடுக்கும். அது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து வேப்பனை கரைசல் தெளிச்சிட்டு வந்தீங்கனாலே ஓரளவுக்கு நல்ல வந்து ஒரு பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பவுடர் மில்டியூன்ற மாதிரி உங்களுக்கு இலையே ஃபுல்லாக வெள்ளை கலரில் மாறுற விஷயம்லாம் கூட நடக்கும். அதுக்கும் வேப்பனை கரைசல் ஓரளவுக்கு கரெக்டாக வரும். அடுத்தது இது என்ன மாதிரி தொட்டியில் வளர்க்குறது. நீங்கள் ஆல்ரெடி நல்லா கார்டனிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன மாதிரி தொட்டிகள்லாம் வைக்கணும்னு. இப்போ தான் தோட்டம் தொடங்குறாங்க, இல்லை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12-12 வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெண்டைக்காவும், 15-15 2 வெண்டைக்காவும், 18-18 வந்து பார்த்திங்கன்னா 3 வெண்டைக்காய் செடி வரைக்கும் நீங்கள் வந்து வளர்க்கலாம். இதை தாண்டியும் உங்களால் வளர்க்க முடியும். பட் ஆனால் நல்ல ஆரோக்கியமாக திருப்பி அறுவடை வரணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 9x9 கூட வந்து சில பேர் ஒரு செடியை கூட வச்சு வளர்ப்பாங்க, அது கூட பண்ணலாம். பட் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இருக்குமான்றது தெரியல. அடுத்தது இதுக்கான உரம். மண்கலவை வந்து தயார் பண்ணும்போது ஒரு 40% நல்ல உரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் தொட்டியில் வளர்க்குறீங்க அப்படின்னா மாதம் ஒரு கை அளவுக்காவது உரம் வந்து நீங்கள் திருப்பி மேலே இருந்து ஆட் பண்ணிட்டே வாங்க. இது வந்து உங்களுக்கு தேவையான சத்துக்களை வந்து மண்ணில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கும். செடியும் வந்து சத்துக்கள் எடுத்துகிட்டு நல்லபடியாக வந்து உங்களுக்கு காய்கறிகளை வந்து கொடுக்கும். அடுத்தது கரெக்டான டைமில் அறுவடை பண்ணுங்கள். பிஞ்சிலே முத்தி போயிடுது அப்படின்ற மாதிரிலாம் சில பிரச்சனைகள்லாம் வரும். நீங்கள் லைட்டாக வந்து அந்த பூ பூத்து முடிச்சு 2 நாளில் அறுவடை பண்ணுங்கள். நம்ம பழைய வீடியோக்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கூட நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். பூ பூத்து முடிச்சு ஒரு 2-3 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் அறுவடை பண்ணிவிடுங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் இலசாக இருந்தாலும் உங்களுக்கு போக வர அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அந்த கொஞ்சம் இலசாக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப டைம் விட்டுட்டீங்க அப்படின்னா சில நேரத்தில் முத்தி போகிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற வெண்டைக்காய்க்கும் வீட்டிலே நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணுற இந்த வெண்டைக்காய்க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த டேஸ்ட்டுமே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே காட்டி கொடுக்கும். அடுத்தது விதைகள் வந்து சில நேரத்தில் முளைக்காமல் போகுதுன்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தரமான விதைகளாக வாங்கிக்கோங்க. மண்கலவையில் வந்து பார்த்திங்கன்னா டைகோடர்மா, அசோஸ்பெரிலம் போன்ற உயிர் உரங்கள்லாம் கலந்து விடுங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து தேவையில்லாத பூஞ்சான்கள், பாக்டீரியாலாம் வராமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கும். அதனால் விதையோட முளைப்பு திறன் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது விதையை வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி பண்ணுங்கள். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக வந்து விதை வந்து கொஞ்சம் சாம்பலோடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விதையை வந்து விதைங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால பூச்சி தாக்குதல் எதுவும் வராமல் உங்களுக்கு வந்து பாதுகாக்கும். உங்கள்கிட்ட டைகோடர்மா இல்லை அசோஸ்பெரிலம் மாதிரி இருக்குன்னா அதை கூட நீங்கள் வந்து ஒரு பூஞ்சான் காப்பாலான நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இதை தவிர வந்து ரொம்ப வீரியமாக வந்து புழு தாக்குதல் மாதிரி இருக்குது, உங்களுக்கு வந்து இலைகள்லாம் ஏதோ கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது, காய்கள் வரத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து ஏதோ வந்து கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த பூக்கள்லேயே வந்து யாரோ டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ரொம்ப வீரியமாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அக்னி அஸ்திரம் வந்து பயன்படுத்தலாம். அக்னி அஸ்திரம் பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயில் வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இது 3G சொல்யூஷன் கூட சொல்லுவாங்க. நீங்கள் இதை பயன்படுத்தியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புழு தாக்குதல்லாம் வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஆனால் அக்னி அஸ்திரம் பயன்படுத்தும் போது பார்த்து பயன்படுத்துங்க. ஏன்னா இதோட வீரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் செடியே கருகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அக்னி அஸ்திரம் மட்டும் பார்த்து பயன்படுத்துறது வந்து நல்லது. பஞ்சகாவியம், மீனமிலம் மாதிரி நீங்கள் வந்து திரவ உரங்கள்லாம் கொடுத்துட்டு வர்றது மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு அறுவடையை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த கோடைக்காலங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு செட்டு போட்டிருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக வந்துட்டுருக்கு. 2வது செட்டும் நான் போட்டுட்ருக்கேன். நல்லா வந்து முளைச்சி எனக்கு வந்துட்டுருக்கு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு மாதத்தில் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான அறுவடை அளவுக்கு எனக்கு வரும்ன்றதை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த மே மாதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ கூட நீங்கள் வந்து வெண்டைக்காய் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிளைமேட் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 டேஸ்க்கு மழைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கிளைமேட்டில் கூட நீங்கள் வந்து வெண்டைக்காய் வந்து விதைச்சி விடலாம். ஓரளவுக்கு நல்ல வந்து முளைப்பு திறன் இருக்கும். செடியும் ஓரளவுக்கு நல்லா ஆரோக்கியமாக வந்து வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் குடி டிப்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.